எழில் சுடர் சீரியல்ல இப்போ அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சுடரை வந்து பக்கத்துலேருந்து அருமையாக வந்து பார்த்துக்கிறாங்க எழில். இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே வெளியில் மற்ற பேஷண்ட்லாம் பார்க்குறதுக்காக வந்து நம்ம எழில் வந்து ரவுண்ட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சுடர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏஞ்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம வீட்டில் தானடா இருந்தோம், இங்கே எப்படிடா வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எழில் இங்கே கூட்டிகிட்டு வந்தது, அன்பா பாசமாக வந்து பேசுனது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. வேலு இருக்காருல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர், கடைசியாக வந்து எழில் காரில் தான் வந்து சுடரை வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஞாபகம் வருது, அப்போனா இன்றைக்கி எழிலை பார்த்து விசாரிக்க ஹாஸ்பிட்டல் வந்து போகிறோம், போய் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்குறோம், இன்றைக்கி சுடரை வந்து கையோட ஊர் கூட்டிகிட்டு போயிடணுங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து வேலு வந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நர்ஸு வந்து சுடர் ரூம்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன இப்போ பரவாயில்லையா? அடிக்கடி என்ன உனக்கு உடம்பு சரியாக ஆகிட்டே இருக்கு, டாக்டர் என்ன உன்னை மேலே அன்பா கரிசனையாக வந்து பார்த்துக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நர்ஸு கலாய்க்கிறாங்க. நான் வேணா பின்னாடி நிற்கிறாரு டாக்டர், அவர்கிட்ட வேணா கேட்டு சொல்லட்டா? என்னது எழில் சார் பின்னாடி நிற்கிறாரா? சாரிங்க, சாரி சார் அப்படின்னு நினச்சி பின்னாடியே கண்ணை மூடிட்டு பேசுகிறாங்க. வசனமாக பார்த்தா பின்னாடி எழிலே இல்லை. ஓ, எழில் சார் மேலே பயம்லாம் இருக்குது, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் கலாய்க்கிற? அவங்க வீட்டில் இருக்க உடம்பு சரியாமல் இருக்கிறனால என்ன வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க, சும்மா ஓவராக வந்து கலாய்க்காதா சரியா அப்படின்னு சொன்னோன்னே மனோகரி ஒரு பக்கம் வந்து கடுப்பில் இருக்காங்க. என்ன எழில், நீ இவளுக்கு ரொம்ப தான் முக்கியத்துவம் கொடுக்குற போல இருக்கு. நம்ம வீட்டில் குழந்தைங்கள அன்பா பாசமாக வந்து பார்க்குறா, இவ வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களோட நடவடிக்கையே வந்து மாறி தான் இருக்குது. அப்போனா 30 நாள் கழித்து இவளை விடுற மாதிரி அபிப்பிராயம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம எழில் வந்து மனோகரி மூக்கா இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. அச்சச்சோ, நம்மளே வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு நினச்சோம் சுடரை, ஆனால் இப்போதைக்கு நான் துரத்த வாய்ப்பே இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வேலு வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. இங்கே உங்களோட எம்டியை பார்க்கணும் எழில் சாரை, அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மேலே இப்போ தான் சார் ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. சுடர் ரூமுக்கு பக்கத்தில் தான் நம்ம எழில் வந்து ரவுண்ட்ஸில் வந்து இருக்காங்க. அதே நோக்கி தான் வந்து வராங்க. சரி, இனிமேட்லாம் என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது, குழந்தைங்கள அன்பா பாசமாக கவனிக்கணும், நான் கீழே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லும்போது படிக்கட்டில் நேருக்கு நேர் வந்து சந்திச்சுக்கிறாங்க. நம்ம வேலும் சுடரும் கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல வேலு நில்றின்னு சொல்லும்போது கபடி மாதிரி விளாண்டு அப்படியே வேலை தாண்டி கீழே குடுன்னு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. எழிலுக்கு வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட் கால் வந்துருச்சு போல இருக்கு. பார்க்கிங்க்கு வந்து போகிறாங்க. நம்ம எழில் லிஃப்ட்டில் வந்து சல்லுன்னு கீழே இறங்கிடுறாங்க. இப்போ எப்படா தப்பிக்கிறது ஒன்றும் புரியல. நீ இவங்க வீட்டில் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க, இங்கேருந்து உன்னால் தப்பிக்க வாய்ப்பே இல்லை, மரியாதையாக நில்லு சுடாருங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம வேலு ஒரு பக்கம் கார் பார்க்கிங்கில் தான் வந்து கேஷுவலாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம எழிலுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. சார் என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது உச்சக்கட்ட பரபரப்பாக சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எழிலுக்கு பின்னாடி நம்ம சுடர் வந்து நிற்கிறாங்க. வேலு வந்து எழிலை நோக்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓ, பாதுகாப்பு கேட்டது இவளுக்காக தானா, சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எழிலை கிராஸ் பண்ணி தாண்டலான் இருக்கிறப்ப அவர் நெஞ்சு மேலே கை வச்சு அப்படியே வந்து தள்ள பார்க்குறாரு நம்ம எழில். என்னடா மரியாதையாக போய் நிற்க மாட்டியா, தயவு செஞ்சு இங்கேருந்து போ, இது ஹாஸ்பிட்டல், ஏய் அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து எழிலை தாண்டி போக பார்க்குறாங்க. கையை கொஞ்சம் ஃபோர்ஸாக வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழில் வேலு வந்து ஃபார்வர்டில் வந்து போகிறப்ப லைட்டாக புஷ் பண்ணிடுறாங்க. ஒன்றை வந்து 2 அடி பின்னாடி வந்துடுறாங்க. நம்ம வேலு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் அடிங்க, நான் எவ்வளோ பெரிய இன்ஸ்பெக்டர், இந்த கம்பெனிக்கு நீ ஒரு எம்டியாக இருக்கியேன்னு பார்த்தா ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கோவப்பட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எழில வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அடிச்சிடுறாங்க. மரியாதையாக டாக்டராக இருந்தேன்னா பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பாரு, எனக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற வேலையாக வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். இதெல்லாம் உனக்கு தேவையாடா? பாரு, ஒன்னால் இவன்லாம் அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு, என்ன கேள்வி கேட்டுட்ருக்கான்னு வேலு கொஞ்சம் டூ மச்சாக பேசுகிறாங்க. கோவம் வந்து சிங்கம் போல் வர ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல நம்ம எழிலுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். திருப்பியும் அவரை தாண்டி போகலான் இருக்கிறப்ப 2 அடி ஜம்ப் பண்ணி ஃபேஸ்லேயே வந்து டிஷம் பண்ணிடுறாங்க. நம்ம எழில் கீழே வந்து சுருண்டு போய் விழுந்துடுறாங்க. என்னையே அடிச்சிட்டியா, நான் எவ்வளோ பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து எந்திரிச்சு அடிக்கலான்னு வரப்ப காலை வச்சு சுழட்டி வந்து நெஞ்சிலையும் மூஞ்சிலையும் மாறி மாறி அடிக்கிறாங்க. வேலால் சமாளிக்கவும் முடியல, பொத்துன்னு கீழே விழுவுறாங்க. ஏய், நம்ம டாக்டருக்கும் சண்டெல்லாம் போட தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவ தமிழ் என் வீட்டில் தான் இருப்பா, என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் தான் பாதுகாப்பு கொடுப்பேன், உன்னோட சண்டை சச்சரவுலாம் வெளியில் வச்சுக்க, என் கூட தமிழ் இருக்கிற வரைக்கும் உன்னால் தொடக்கூட முடியாது, அப்படி தொட்டேன்னு வச்சுக்க நீ காணாமல் போயிடுவடா, பார்த்துக்கடா, டாக்டர்னா என்ன அமைதியாக இருப்பேன்னு நினச்சியா, அடிக்கடை உதைக்க
நீ எந்த எடுத்தாலும் அதை வச்சே திருப்பி உன்னை முடிச்சு விட்ருவேன். என்ன இப்பயே ஃபோன் அடிச்சியா? உன் வேலையே கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். பார்க்குறியாடா? அப்படின்னு சொல்லி செம மாசா வந்து கத்துறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம வேலு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. வா தமிழ் நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு மாசா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா அது வர வர பாண்டிங் ரொம்பவே அதிகமாக போய்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவளுக்காக நான் நிற்பேன், நான் நின்னே தீருவேன், உங்களால் தொடக்கூட முடியாதுடா அப்படின்னு சொன்னதெல்லாம் சுடர் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல.